சுபானகமாகலே நம்மளால பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரமோல பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வினோத் அண்ட் தர்பீஷே இந்த ரெண்டு பேருக்கான அந்த காம்போ வேற லெவல்ல இருக்குது. உண்மையாவே இந்த பிக் பாஸ் சீசன் 9ல உருப்படியா இருக்க ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கான காம்போ மட்டும்தான். ஏன்னா வினோத்தை பொறுத்தவரைக்கும் தர்பீஷ் என்னதான் திட்டினாலுமே அவர் அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்கார். பெருசா எடுத்துக்காம எப்போ பார்த்தாலும் ஜாலியா போயிட்டு தர்பீஷே சும்மாரியா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியாம குறுக்க பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல கத்துற மாதிரி கத்துவார். ஆனா உண்மையாவே வினோத் கோவத்துல கத்த மாட்டாரு, ரொம்ப ஜாலியா தான் கத்துவார். ஓகேவா, அது வேணுக்குன்னு இப்படி பண்ணுவார். அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து தர்பீஷ் டென்ஷன் ஆயிட்டுங்க பாருங்க, நீங்க எல்லாம் பேசுற வச்சுக்கலாம் சரியா, ஒழுங்கா பேசிக்கோங்க, என்கிட்ட பேசுற வச்சுக்கன்னு சொல்லிட்டு தர்பீஷ் கோவப்படும். தர்பீஷ் கோவப்படுறதா வினோத்துக்கு வேணும். அவர் கோவப்பட்டா அதை வச்சு நம்ம வினோத் வந்து பயங்கரமா ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ இன்னைக்கான எபிசோட்ல இந்த ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஓகேவா, முக்கியமா என்ன பண்றாங்க தெரியுமா, ரெண்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களாம். ஒன்னு அந்த ஜட்டி பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், இன்னொன்னு அந்த ஜோசியம் பார்த்தது, இன்னொன்னு அந்த ஜோசியம் பார்க்குற மேட்ரு. ஸோ ரெண்டு மேட்ரையுமே எடுத்து போட்டு இன்னைக்கு பேசுறாங்க போல. உண்மையாவே சொல்றேன் ப்ரோ, அந்த ஜோசியம் மேட்ரு வந்து பயங்கர ஹிட். இந்த மொத்த சீசன்லயுமே அந்த ஒரு விஷயம் தான் வெளியே வந்து பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. நடுராத்திரி 2 மணிக்கு உட்கார்ந்து தர்பீஷ் சட்டை கிட்டலாம் அவுத்து உட்கார வச்சு தர்பீஷோட கையை வாங்கி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு. உங்க ராசி என்ன அப்படின்னா, தர்பீஷும் ஏதோ வினோத்தை வந்து பெரிய சாமியார் நினைச்சிட்டு தர்பீஷ் வந்து தன்னோட ராசியை சொல்லுது. நான் வந்து கன்னி ராசி ஏதோ ஒரு ராசி சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, தனுச ராசியா ஏதோ சொல்லுவாரு. தன்னோட ராசியை சொல்லிட்டு எனக்கு பொண்ணு பார்க்க முடியுமா, எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும், குழந்தை எத்தனை பிறக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அவரும் வச்சு செய்வார். வினோத்தம் அவர் ஒரு பாட்டு வர பாடுவார் பாருங்க, அந்த பாட்டு தான் ஹிட். கும்பலக்கணம் 3ஆம் பாதம் சபதம், இதுல வந்து கும்பலக்கணம் மட்டும்தான் வினோத் சொல்லுவாப்ல. ஓகேவா, அவர் வந்து வினோத் கையை பிடிச்சிட்டு கும்பலக்கணம் பேசிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஆப்போசிட்ல இருந்து நம்ம தர்பீஷ் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கும். அந்த ஜோசியத்துல ஜாதகத்துல கட்டத்துல 3ஆம் பாதம் சபதம் இருக்கும், அதையும் சொல்லுங்க அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் வினோத் வந்து கும்பலக்கணம் 3ஆம் பாதம் சபதம் அப்படிம்பாப்ல. ஸோ இந்த ரெண்டு பேருக்கான காம்போ உண்மையாவே அன்னைக்கு நைட்டு வேற லெவல்ல இருந்து. பட் எனக்கு வருத்தமான விஷயம் என்னன்னா, அது எபிசோட்ல போடல. லைவ்லையுமே 2 மணிக்கு அப்புறம் தான் வந்துச்சு. மக்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. அப்புறம் அதை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அங்கேயும் போட போய் தான் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எபிசோடில் போட்டிருந்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆயிருக்கும். வினோத் அவர்களுக்கும் தர்பீஷ்க்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு நல்ல ஒரு ஓட்டுகள் கிடச்சிருக்கும். பட் நீங்கள் அதை பண்ணல. நீங்கள் பண்ணுற விஷயத்தை எதை பண்ணுவீங்க, அங்கே அரோரா கக்கூஸ்களை இழுக்கிறதும் இங்கே வந்து எஃப்ஜே வந்து காதை பிடிச்சி இழுக்கிறதும் இந்த விஷயங்களை தான் போடுவீங்க. மற்றபடி அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் போடவே மாட்டீங்க. ஒன்று அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது இந்த ஜட்டி மேட்ரிக், அதுதான் ப்ரோ செம ஃபன்னு. அந்த ஜட்டி மேட்ரு. ரெண்டாவது வந்து ஒன்னா பிரவீனை கூறதுக்கு பதிலாக வினோத்னு சொல்லி பேர சொல்லிடுவாரு. அதுக்கு மேல பிளாஸ்ட் நிறைய இடங்கள்ல. இந்த ஜட்டி மேட்ரு சரியான ஃபன்னு ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணிப்பழம் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வருவார்ல, வர்றப்ப என்ன பண்ணுவாருன்னா, வினோத் அவர்களுக்கான பெட்ல தான் அவருக்கான ட்ரெஸ் எல்லாம் கீழே வைக்கணும். அப்ப கீழே இருந்து அந்த இதை இழுத்து அந்த ட்ரெஸ்ஸை வைக்கும் போது வினோத் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அங்க பாருங்க அந்த முக்கில் என் ஜட்டிலாம் இருக்கு எடுத்து போட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவார். அவரு ஃபன்னா தான் சொல்லுவார். இப்போ பசங்களுக்குள்ள சும்மா சொல்லி போலாம், மச்சான் ஜட்டி அங்க இருக்கு எடுத்து போட்டுறாதானே. பசங்கள பொண்ணுங்களுக்குமே அது ஜாலியாக எல்லாம் பேசுறதா, மாற்றி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அங்கே அந்த ஜட்டி மேட்ரு வந்துட்டு அவர் ஜாலியாக தான் சொல்லுவார். அதுக்கு நம்ம தர்பீஷ் டென்ஷன் ஆகிட்டுனா, ஒரு படித்தவன் என்கிட்ட வந்து எப்படி பேசல, ஐயா ஜட்டி போடலையா, படித்தவன் படிக்காதவன் ஜட்டி தானே, அவசரத்துக்கு போடுறது தானே, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அது நிறைய நடக்கும். அந்த பேச்சுலர் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ரியல் லைஃப் அது உண்மை தான். ஓகேவா, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ரியல் லைஃப்பில் அது உண்மை தான். பட் நான் அப்படி பண்ணதில்லை, பட் சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து அவங்க ஃபன்னாக சொல்லுவார். பட் தர்பீஷ் அந்த இடத்துல கோவப்பட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பாப்புல. அது அன்னைக்கு ஒரு ஜட்டின்னு சொல்லுவாப்புல. அப்புறம் முந்தானத்து நினைக்கிறேன் கேமரா முன்னாடி நம்ம தர்பீஷ் நடிச்சு காமிச்சிட்டு இருக்கும்போது போயிட்டு, ஐயா 3 ஜட்டி அவர் திருட்டார், என்னன்னு கொஞ்சம் கேட்ட சொல்ல முடியுமா. அப்பவும் தர்பீஷ் டென்ஷன் ஆயிடும். விஜய் சேதுபதிட்ட சொல்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. ஸோ இந்த காம்போ உண்மையாக வீட்டுக்குள்ள பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பேரை மாத்தி கூப்பிடுறது வேற லெவல் பிளாஸ்ட் ப்ரோ. இடல கூட ஒரு நாள் வந்து விஜய் பார்வதி இந்த கிச்சன்ல உட்கார்ந்து இருந்து பிரச்சனை பண்ணி சாப்பிட மாட்டேன்னு பெட்ரூம்ல போய் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அப்ப பெட்ரூம்ல நம்ம விஜய் பார்வும் நம்ம தண்ணி பழம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரா வந்து வா பாரு இப்படி பண்ணாத, இப்படி பண்ணக்கூடாது, தப்பு, நீ ரொம்ப சாடிஸ் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல தான் அன்னைக்கு நம்ம மரியாதை தெரியாத தற்குறி அந்த பயோல வந்து நம்ம தண்ணி பழத்தை பார்த்து உருண்டைன்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ணுவார். அவர் ஏகப்பட்ட பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக லைஃப்ல பயங்கரமா அனுபவிப்பார். கர்மாங்கிறது சும்மாலாம் விடாது யாரையும், கண்டிப்பாக அனுபவிப்பார். என்ன விஜேஎஸ் வந்து தட்டி கேட்கலங்கிறதா கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. சரி ஓகே, அதை சைடில் வச்சிடலாம். ஸோ அந்த டைமில் பிரவீன் அவர்கள் ஒரு தடவை வந்து பாருக்கிட்ட சொல்லுவாங்க, பாரு இப்படி பண்ணாத பாரு, உனக்கு தான் நெகட்டிவாக போகும், தயவுசெய்து இப்படி பண்ணாத பாரு, ரொம்ப தப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருப்பார். திட்டிட்டு இருக்கும்போது, அண்ணன் நீ தானே சொல்லணும், நீயே ஏற்றி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தர்பீஷ் கிட்ட பிரவீன் வந்து சொல்லுவார்.
சொன்ன உடனே நம்ம தர்பீஸ் வந்து பிரவீன் பேர் சொல்றதுக்கு பதிலா வினோத்தை அப்படி நிறுவரு. டக்குன்னு பக்கத்துல உட்காந்துருந்த வினோத் இருந்துச்சு, தர்பீஸே உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ, சும்மா சும்மா என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அவன் பேரை சொல்ற போல என் பேரை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டுருவார். அப்பவும் நம்ம தர்பீஸ் சார் இல்ல சார் வினோத் சார் அப்படி இல்லை. ஆனா அந்த மனுஷன் உண்மையாவே ப்ரோ யார் எப்படி பேசணும் அந்த மரியாதை கொடுக்கறது இறக்க மாட்டேக்காரு. பின்னாடி பேசும்போது ஒரு மாதிரி பேசுறாரு, அப்பப்போ ஒரு மாதிரி பேசுறாரு, மற்ற டைம் நல்லா கவனிச்சின்னா மரியாதை செம்மையா கொடுக்காரு ப்ரோ. வினோத்தெல்லாம் ஒரு சார்னு கூட வேண்டிய அவசியமே கிடையாது. வினோத் எவ்வளோ அழகா கூப்பிடுறாரு, சார் வினோத் சார் வினோத் சார் வினோத் சார் தான் கூடுவாரு. உண்மையாவே நல்லா இருக்கு உங்க 2 பேருக்கான காம்போ. ஸோ அந்த இடத்துல வினோத் வச்சு செய்ன்னு செஞ்சுருவாப்ல. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் டாஸ்க் இருக்க அந்த தடவை ஒரு தடவை பிளாஸ்ட். மாஸ்க் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே மாஸ்க் வச்சுட்டு மாத்தி ஒரு மாதிரி பிடிச்சி ஒரு மாதிரி பிளாக் பண்ணி விளையாண்டுருப்பாங்க. அந்த டைம்ல பிக் பாஸ் வந்து எல்லாரும் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருப்பாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப உள்ள வரும்போது நம்ம தர்பீஸ் வந்து தற்பெருமையை பீத்துறதுக்கு விஜே பார்க்கிட்ட பாரு நான் தான் நிறைய பேரை பிடிச்ச மத்துக்கோ, கமார்தீனை பிடிச்சேன், வினோத்தை பிடிச்சேன் அப்படின்னு வினோத் கரெக்டா அந்த இடத்துல நடந்து வருவாரு. அதுதான் அங்க பெரிய மேட்ரு. தர்பீஸ் இப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாப்ல, கரெக்டா அந்த பக்கம் பார்த்தா வினோத்தை வந்துருவாப்ல. இவரு பிரவீனை பிடிச்சேன்னு சொல்றதுக்கு பதிலா வினோத்னு சொல்லிடுவார் திருப்பியும். உடனே அங்கிருந்து வினோத்தா தர்பீஸே உனக்கு அவ்வளவுதான் பார்த்துக்கோ. ஏன்னா வினோத் வந்து தர்பீஸோட டீம், 2 பேரும் டீலக்ஸ் ரூம், அவங்க 2 பேரும் மாத்தி பிடிச்சிக்கவே இல்லை. ஆனா இவர் பேர சொல்லி வருவார். அதுவுமே செம பிளாஸ்டா இருந்துச்சு, உண்மையாவே செம பிளாஸ்ட். லைவ் பார்க்குறவங்களாம் செம சிரிப்பு இருக்கும். லைவை விட அந்த கட் பண்ணி அந்த போர்ஷன் மட்டும் தனியாக போட்டாங்க தெரியுமா, நிறைய இன்ஸ்டா பேஜஸ்ல போட்டிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு ப்ரோ. விழுந்து சிரிக்கிற லெவலுக்கு இருந்துச்சு. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஆப்பிள திருடி தின்னது அதெல்லாம் பிளாஸ்ட். அதுவும் கரெக்டாக வினோத் ஆப்பிள தான் எடுத்து திம்பாரா இவரு. அங்கே ஒரு ஆப்பிள் இருக்குன்னு பிறகு தின்னாச்சு நம்ம தண்ணி போல, பார்த்தா வினோத்தோட ஆப்பிளா இருந்திருக்குது. வினோத் அப்பவும் வச்சு செய்ன்னு செய்வார். ஆனால் வினோத் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ, இந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு வன்மம் இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த மனுஷன் கிட்ட வன்மம் இல்லை. ரொம்ப பியூரா இருக்காரு, ரொம்ப ராவா இருக்காரு. அப்பப்போ என்னென்ன வருதோ உடச்சிக்கிட்டே இருக்காரு. அது எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆட்கள் இருந்தாலும் சரி, ஆப்போசிட் பண்ணா ஆப்போசிட் தான், கேம்னா கேம் தான். அந்த மாதிரி டப்புன்னு உடைக்கிறாப்ல, வார்த்தைகளை விட மாட்டேங்காப்ல. ஏதோ ஒரு தப்பு தெரியாம பண்ணிட்டாலும் பதறிறாரு. அந்த டாஸ்க்ல கெமி ஒரு தடவை லாக் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஆக்சுவலா ஆப்போசிட் டீமை டிஃபெண்ட் பண்றதுக்கு போல டிஃபெண்டரா வந்து கெமியவே லாக் பண்ணியிருப்பாரு. அப்பவும் பதறி இருப்பாரு, ஐயோ தப்பா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறி கேமராட்ட போயிட்டு நான் இப்படி பண்ண தப்பு, நான் அப்படி பண்ணிருக்கூட, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணியிருப்பாரு. உண்மையாவே அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள உண்மையா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கானா இந்த மாதிரி கேட்டகரியிலேருந்து வந்து இந்த ஒரு நபர் மட்டும்தான் தன்னோட பேரை பயங்கரமாக மக்கள் கிட்ட பாசிட்டிவாக மாற்றிருக்காப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கான நேமை ஃபுல்லாக டேமேஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டேமேஜ் தான். இன்க்ளூடிங் இந்த சீசனில் கூட ரேப்பராக உள்ளே வந்திருக்க நம்ம எஃப்ஜே கூட தன்னோட பேரை வந்து டேமேஜ் தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்காப்ல. இவங்களை தொட்டு பேசணுமா தொட்டு பேசலாம், இவங்களை தொடக்கூடாது, இவங்கள்ட்ட எப்படி பேசலாமோ அப்படி தான் பேசணும், லிமிட்டோட இருக்காரு. ரொம்ப கரெக்டாக இருக்காருன்னு எனக்கு தோணுது. ரொம்ப உண்மையாக இருக்காரு. அந்த வகையில் மக்கள் கிட்ட இருந்து நல்ல பாசிட்டிவ் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கான எபிசோடில் ஒரு செக்மெண்ட் சூப்பராக இருக்கும். அண்ணன் இந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிறார் போல, இந்த ஜட்டி மேட்ரு, இந்த ஆப்பிள் மேட்ரு, இந்த நடிப்பு மேட்ரு இதெல்லாம் தீர்த்து வைக்கிறா போல. ஏன்னா கடைசியாக கூட பார்த்துருப்பீங்க, நம்ம தண்ணி பழத்தை வந்து ஒவ்வொரு கேமராவை கூட்டு போயிட்டு வினோத் வந்து படம் எடுத்திருப்பார். இந்த சீனை நடிச்சு காமிங்க, அந்த சீனை நடிச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு அதை தான் இன்னைக்கு கேட்குறாப்புல. அந்த நடிப்பை பற்றி உங்களோட கருத்து, நடிப்பா சார் இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் கிணறா இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு 6 பேர் குதிச்சு செத்துருவோம் சார்ன்னு சொல்கிறாப்புல. உண்மையாகவே செம்ம ஃபன்னாக இருக்குது. எபிசோடில் கொஞ்சம் போடுங்க. அந்த டீம் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணாதீங்க. இந்த மரியாதை தெரியாத தற்கூரியெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு இது பண்ணுறதோட இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எபிசோடில் போடுங்க. அப்போ தான் மக்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தற்கூரியெல்லாம் நீங்கள் எபிசோடில் போட்டுக்கிட்டு அவன் வெளியே நல்லா செலவு பண்ணி பிஆர் டீமை செட் பண்ணி காமுதான் மாசு, காமுதான் ஃபயர்னு கமாண்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கானோ, அதெல்லாம் வேஸ்ட், தேவையில்லை. எங்களுக்கு உண்மையான கண்டென்ட் வேணும். ஸோ அந்த வகையில் வினோத் அண்ட் தர்பீஸ் இவங்களுக்கான கண்டென்ட் எது இருந்தாலும் அதை எபிசோடில் சின்ன போர்ஷனாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லுங்கள். மறக்காம கமெண்ட்ல போட்டு அடுத்ததில் பார்க்கலாம்.